என் பையனை ஓகே பண்ணுங்க. ஸ்விஸ் பேங்க்ல உங்களுக்கு ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணி தரேன். இல்லைன்னா ஒரு சூட்கேஸ் அனுப்புறேன். ஹலோ, நான் சாய்நாத் பேசுகிறேன். எங்கள் கம்பெனி விளம்பரத்துக்காக என் பையனோட கிரிக்கெட் ஃபோட்டோ தேவைப்படுது. அப்போ தான் எங்கள் ப்ராடக்ட்லாம் நல்ல விலைக்கு போகும். எப்படியாவது வேர்ல்ட் கப் கிரிக்கெட் மேட்ச்சில் என் பையன் பேர் சேர்த்துருங்க. அடுத்த வருஷம் உங்களை கிரிக்கெட் போர்டு சேர்மனாகவே ஆக்கிடு. ஓகே? நான் ராமாராவ் பேசுறேன். நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் பையன் வேர்ல்ட் கப் கிரிக்கெட் மேட்ச்ல செலக்ட் ஆயிடுவான். செலக்ட் பண்றீங்க, அவன் வேர்ல்ட் கப்ல ஆடுறான். ஹலோ, சையத் ஸ்பீக்கிங். சையத் பாய், சலாம் அலைக்கும். சொல்லுங்க. இந்த வேர்ல்ட் கப் ஃபைனல்ல பாகிஸ்தான் வின் பண்ணணும்னு எங்க குரூப் ஆஃப் பீப்பிள் டிசைட் பண்ணிருக்கோம். அதுக்கு உங்களோட ஹெல்ப் தேவை. பாய், நீங்க நினைக்கிற மாதிரி இங்க சிச்சுவேஷன் அப்படி இல்ல. கிரிக்கெட் போர்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்க. யூனிஃபார்ம் போடாத நிறைய ஸ்பை இருக்காங்க. எனி ப்ராப்ளம்? ஆனா எனக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. நான் இதெல்லாம் தாண்டி போயிட்டே இருப்பேன். எனக்கு மெயினா இந்த ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லுங்க பாய். இந்த நியூ பிளேயர், புது பையன் யாரு, எங்க இருக்கான்? வணக்கம். வணக்கம். நடைபெற உள்ள உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் கலந்து கொள்ளும் இந்திய வீரர்கள் பட்டியலை இன்று கிரிக்கெட் போர்டு வெளியிட்டது. தமிழக வீரர் ராஜு இந்திய அணியில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். வந்துட்டாண்டா வந்துட்டான், நம்ம ஆளு வந்துட்டான். வந்துட்டாண்டா வந்துட்டான், நம்ம ஆளு வந்துட்டான். எட்டு திக்கும் பார்க்கும் வண்ணம் இந்தியாவை தோளில் தூக்கி வெற்றி மகுடம் சூட போறாண்டா. வந்துட்டாண்டா வந்துட்டான், நம்ம ஆளு வந்துட்டான். தாய் கூட சில நேரம் தன் பிள்ளை சுமை என்பாள். தாய் மண்ணு எப்போதும் சொல்லாதடா. நாட்டுக்கு புகழ் சேர்க்க பல கோடி இளைஞர்கள் இருந்தாலும் இவன் தானே முன்னோடிடா. கிரிக்கெட் என்றாலே சூதாட்டமா, இனி இங்கே அது வந்து வாலாட்டுமா. பலிக்காது இனிமேலே பாச்சா, இவன் ஆடி ஜெயிக்காத மேட்சா. கின்னஸ்ல சேர போறாண்டா. வந்துட்டாண்டா வந்துட்டான், நம்ம ஆளு வந்துட்டான். எட்டு திக்கும் பார்க்கும் வண்ணம் இந்தியாவை தோளில் தூக்கி வெற்றி மகுடம் சூட போறாண்டா.
கண்டங்கள் கடந்தாலும் அண்டங்கள் வென்றாலும் நான் கொண்ட புகழாவும் தாய் மண்ணுக்கே. ஐஸ்வர்ய வந்தாலும் அவள் தங்கை வந்தாலும் நான் செல்லும் முதல் முத்தம் தாய் மண்ணுக்கே. மன்றங்கள் இவன் பேரில் உருவாகுமே, மறுத்தாலும் தடுத்தாலும் பொருள் சேருமே. உன்னாலே தமிழுக்கு மேல்மை, ஆனந்த கண்ணீரில் தாய்மை, வெற்றி மகுடம் சூட போராண்டா. வந்துட்டாண்டா வந்துட்டான், நம்ம ஆளு வந்துட்டான். வந்துட்டாண்டா வந்துட்டான், நம்ம ஆளு வந்துட்டான். எட்டு திக்கும் பார்க்கும் வண்ணம் இந்தியாவை தோளில் தூக்கி வெற்றி மகுடம் சூட போராண்டா. பிரதாப், எஸ் சார். நம்ம பையன் ராஜ் இல்ல, அவனை உடனே எனக்கு பார்க்கணும். நான் ஓகே சார். Oh, hey, Raj. Hello, sir. How are you, man? First, my hearty congratulations to you. Thank you, sir. ஒரே நாள்ல within 24 ஹவர்ஸ்ல இந்த எல்லா ஸ்கிரீன்லயும் வந்திருக்க, including the big screen and also the satellite. I'm happy. I'm happy for you, my son. Hey, நீ நம்ம நாட்டுக்காக ஆட போறதுல எனக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கு தெரியுமா? Say thank you, man. Thank you, sir. நீ இந்த மேட்ச்ல செஞ்சுரி அடிக்கணும். அதுக்கு என் வாழ்த்துக்கள். Sir, thank you, sir. குட். நீ இந்த அளவுக்கு வருவேன்னு எனக்கு அப்பவே தெரியும். எப்படின்னு கேக்குறியா? அப்பவே உங்ககிட்ட ஒரு சின்ன ஃபயர் இருந்தது. அது எனக்கு மட்டும்தான் தெரிஞ்சது. ராஜ், பேட் பிடிச்சவன்லாம் கிரிக்கெட்டர் ஆனது இல்ல. கிரிக்கெட் விளையாடுறவன்லாம் இந்தியன் டீம்ல விளையாடுறது இல்ல. You have done it, man. Sir, ரொம்ப சொல்றீங்க சார். No. மிஸ்டர் ராஜ், உன்னோட ஹிஸ்டரியே எங்கிட்ட இருக்கு. ராஜ் 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 நீ ஃபர்ஸ்ட் லீக் ஆடின, அதுல செஞ்சுரி அடிச்ச. செகண்ட் லீக் ஆடின, அதுலயும் செஞ்சுரி அடிச்ச. அப்புறம் ஸ்டேட்டுக்கு ஆடின, ஹேட்ரிக். கரெக்ட் சார். 25 வயசுல ஒரு பொண்ணை காதலிக்க ஆரம்பிச்சிருக்க சார். அதுவும் என் பொண்ணு. ஆனா அவ உன்னை ஏத்துக்கல சார். இப்ப நான் பிரியா கிட்ட சொன்னேன்னா அவ உன்னை ஏத்துப்பா. எனக்கும் என் மருமகன் இந்தியன் கிரிக்கெட் டீம்ல விளையாடுறான் அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நினைச்சு பார். சார். ஹே ராஜ், உனக்கு 1 crore ஃபிக்ஸட் டெபாசிட்ல நான் போடுறேன். சார். 65 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு பிளாட்டை உன் பேருக்கு நான் எழுதி வைக்கிறேன். ஒரே ஆச்சரியப்படுற மாதிரி பிரியாவுக்கும் உனக்கும் கிராண்டா கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். சார். வெயிட் வெயிட் வெயிட், உனக்காக நான் இவ்வளவு பண்றேன். எனக்காக நீ என்ன பண்ணுவ? சார், என்ன வேணாலும் செய்யறேன் சார். நோ நோ நோ, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். சார், வேற என்ன சார் வேணும்? நீ இந்தியன் கிரிக்கெட் டீம்ல கேப்டன் ஆகணும்னு நினைக்கிறியா? சார், ஜோக் பண்ணாதீங்க சார். ஏய், ஐ அம் டாக்கிங் சீரியஸ். ஆகணுமா? ஆகணும் சார். நீ செஞ்சுரி அடிச்சுக்கிட்டே இருக்கணுமா?
ஆமா சார். அப்ப நீ எனக்கு ஒன்று பண்ணு. என்ன சார் செய்யணும் சொல்லுங்க சார். 1 2 3 பபிள் கம். எஸ். ஒன்று ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கொடு, இன்னொன்று 1 டவுன் கொடு, இன்னொன்று நம்ம பையன் ஆந்திராவிலேருந்து வந்திருக்கான பேர் என்ன? ஓ அது லக்ஷ்மண். லக்ஷ்மண். அவனுக்கு நான் கொடுத்தேன்னு கொடு. மற்றவங்களுக்கு அவங்கெல்லாம் வந்த உடனே அவுட் ஆயிடுவாங்க. இவங்க 3 பேர் தான் 3 விக்கெட். இதில் போதை மருந்து கலந்துருக்கு. போதை யாருன்னா 4ம் போகாது, 6ம் போகாது. இந்தியா தோக்கணும், பாகிஸ்தான் ஜெயிக்கணும். பாகிஸ்தான் wins the match. I decide. And I don't care. Pakistan wins. Fixer. Match fixer. Hey, இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. கோடிக்கணக்கான ஜனங்க பாக்குற கிரிக்கெட் மேட்சுடைய ரிசல்ட்ட டிசைட் பண்ற நான் தான். ஏய் நிறுத்தியா? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின உன் லைஃபை டிசைட் பண்ணிடுவேன். இதுக்கு தான் சின்ன பசங்களோட பிசினஸே வச்சு கூடாதுங்கிறது. இதுக்கு மேல நீ பேசினா உன்னை பொட்டலம் கட்டி இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல வித்துருவேன் சொல்லிட்டேன். நீ போய் கிரிக்கெட்டை காப்பாத்த போறியா? அது முடியாது. நான் சொல்றபடி நீ கேட்கலன்னா இந்தியால இன்னும் 4-5 ஜெனரேஷனுக்கு கிரிக்கெட் என்னன்னே தெரியாம பண்ணிடுவேன். ஒரு தடவை தோக்குறதுனால தப்பு இல்ல. தோத்துட்டு கிரிக்கெட் நீடூடி வாழ்கன்னு பாட்டு படிக்கும். நான் சொன்ன மாதிரி கேட்கல, கிரிக்கெட்ன்ற ஒரு சாப்டரே க்ளோஸ் பண்ணிடுவேன். நீயும் இருக்க மாட்ட. ஏய், நீ நினைக்கிறது நடக்காது. நடக்கும். நடத்தி காட்டுற. உன் டீம் பார்க்கிற ஃபிளைட்ல பாம்பு வைப்பேன். அப்புறம் உன் டீமே இருக்காது. யோ, இந்தியாவோட மானத்தை காப்பாத்துறதுக்காக என் உயிரே போனாலும் கவலைப்பட மாட்டேங்க. கிரிக்கெட்ல இந்தியா ஜெயிச்சிடுச்சுன்னா 100 கோடி பேர் சந்தோஷப்படுறாங்களே, அந்த சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். காசை காட்டி காதல விலை பேசுறவங்களை கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா காதலை காட்டி நாட்டோட மானத்தை விலை பேசுறியே, அப்பேற்பட்ட காதலை எனக்கு தேவையில்லையா? பிரியா, நம்பவே முடியல. டாட், நீங்க மேட்ச் ஃபிக்ஸர்? இப்பதான் நான் கேட்டேன். என்னால நம்பவே முடியல. இவ்வளவு நாள் வரைக்கும் எனக்கு கூட தெரியல கிரிக்கெட்ல இந்தியா தோத்துடுச்சுன்னு. எத்தனை பேர் சூசைட் பண்ணிருக்காங்க. அந்த பாவத்துக்கெல்லாம் காரணம் நீங்களா டாடி? நீங்க ஒரு கொலைகாரனா? பிரியா,